சலஃப் கவுன்சிலோட ஒட்டுமொத்த செலவு, சலஃப் கவுன்சில், சலஃபி தாவா, இது எல்லாம் சேர்த்து ஷேக் வந்துட்டு போனதுக்கான ஒட்டுமொத்த செலவுகள் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, மறுபடியும் சொல்றேன், 39,0301 ரூபாய் இந்திய ரூபாய்கள். இலங்கை கணக்கு போட்டோம்னா 78,02,600க்கும் மேல இன்ஷா அல்லாஹ். இதுல ஷேக் எடுத்துட்டு போன காசுகளும் இருக்குது. அதாவது இந்த கணக்கு வழக்கெல்லாம் இல்லாம, ரெசிப்ட், வவுச்சர் இதெல்லாம் இல்லாம ஷேக் தூக்கிட்டு போன காசு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 3,4 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மாச சம்பளம் 30,000 இந்திய ரூபாய்கள் முன்னதாக எடுத்துட்டு போயிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஒரு 20,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறேன். அதே போல இலங்கை மஸ்ஜிதுக்கு என்று சொல்லி 1,30,000 ரூபாய் நாகூர்ல அப்துல் ரஹீம் கொடுத்தது நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அது இல்லாமல் இன்னொரு 30,000 கொடுத்தேன். இதெல்லாம் 2011. இது 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த தொகை எந்த விதமான கணக்கும் இல்லாம, ரெசிப்டும் இல்லாம இன்னை வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு பாருங்க. உங்களுக்கு கணக்கு போட்டு பார்க்க முடியல, வாங்க கணக்கு எங்களுக்கு இருக்குது. சரி, இப்ப இது வரைக்கும் முழுசா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்திருக்கும். இது முழுக்க ஒரு அப்பட்டமான அவதூறு, பொய் பிரச்சாரம். தன்னுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்றதுக்கும், தனக்கு கண்மூடித்தனமா கீழ்ப்படியாதவங்களை துரத்துறதுக்கும் ஷேக் எடுத்த ஸ்டெப். தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு காசு தேவையான அளவுக்கு எடுக்கிறதுக்காக ஷேக் எடுத்து வச்ச ஸ்டெப் சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும்.